குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்வீடன் கண்ட்ரி பக்கத்தில் இருக்கிற ஹங்கரின்ற கண்ட்ரியில் எடுத்த வீடியோஸ் தான். இந்த பிக்சர் பார்த்துக்கிட்டே ஒரு செல்ஃப் டெவலப்மெண்ட் ஸ்டோரி ஒன்று கேட்டுகிட்டே வீடியோ பார்க்கலாம் வாங்க. ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருந்தார். அந்த விவசாயிக்கு கொஞ்சம் பயிர் நிலங்கள் இருந்தது. அந்த பயிர் நிலங்கள் பக்கத்துலேயே மரங்கள் எல்லாம் இருந்தது. அந்த மரத்தில் நிறைய பறவைகளும் சிட்டுக்குருவிகளும் வாழ்ந்து வந்தாங்க. இந்த பறவைங்களால் விவசாயிக்கு ரொம்ப தொந்தரவு ஏற்பட்டுச்சு. நிலங்கள் எல்லாம் நாசமாகுது, நெல்மணிகள் எல்லாம் சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டார். இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக, இங்கே மரங்கள் இருந்தால் தானே இந்த பறவைகள் இருக்கும், மரங்களை வெட்டிட்டோன்னா பறவைகள்லாம் இங்கேருந்து போயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுக்கிறாரு. ஒரு நாள் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே மரம் வெட்டுறவங்கள கூட்டிகிட்டு வந்து அந்த நிலத்தை சுற்றி காட்டுறாரு. இந்த மரங்கள் எல்லாம் நீங்கள் வெட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க ஐயா, நாளைக்கு வந்து வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க்கரும் போயிடுறாங்க. அப்போ அங்கே மரத்தில் இருந்த ஒரு சிட்டுக்குருவியோட குழந்தைங்க இதை கேட்டுட்ருக்காங்க. தாய்க்குருவி வந்த பிறகு சொல்கிறாங்க, அம்மா இன்றைக்கி ஓனர் வந்தார், இந்த மாதிரி மரம்லாம் வெட்ட போகிறேன்னு சொல்லி ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்து காமிச்சிட்டு இருந்தாருமா, எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குமான்னு சொல்லுது. நம்ம போயிடலாமாம்மா வேறு எங்கன்னா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு தாய்க்குருவி சொல்லுது, இல்லை அப்படிலாம் ஒன்றுமே நடக்காது, நீங்கள் பயப்படாதீங்க, அம்மா இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது. மறுநாள் ஓனர் வரவே இல்லை. சரி, ஒரு வாரம் கழித்து ஒர்க்கரும் வரல. இந்த ஓனர் என்ன பண்ணுறாருன்னா, இன்னும் ஆள் வரலையேன்னு சொல்லிட்டு வேறு ஆளுங்களை போய் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் வேறு 4 ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்து நிலத்தில் காமிக்கிறாரு. அப்போவும் சிட்டுக்குருவிங்க பயந்துட்டு அவங்க அம்மாட்ட அதே மாதிரி சொல்கிறாங்க, அம்மா இன்றைக்கும் ஓனர் வந்தாங்கம்மா, இந்த மாதிரி வெட்ட போகிறதா வேறு ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்து காமிச்சாங்கம்மான்னு. அப்போவும் தாய்க்குருவி சொல்லுது, இல்லை அப்படியெல்லாம் ஒன்றுமே நடக்காது, நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் எப்பவும் போல் தைரியமாக இருங்க, அம்மா இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு அது தேட போயிடுது. இங்கே ஓனர் வந்து பயங்கரமாக சத்தம் போடுறாரு. அக்ரிகல்ச்சரில் நின்று, நான் எவ்வளோ பேரை கூப்பிட்டாலும் வரவே மாட்டேங்கிறானுங்க, இனிமேல் நான் யாரையும் கூப்பிட மாட்டேன், நானே நாளைக்கு கத்தி எடுத்துன்னு வந்து இதெல்லாத்தையும் வெட்டி போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுட்டு போயிடுறாரு. அன்னைக்கு வந்து மறுபடியும் தாய்க்குருவி வருது. அப்போ அந்த குட்டி குருவிலாம் சொல்லுது, அம்மா இன்றைக்கும் ஓனர் வந்து சத்தம் போட்டுட்டு போனாருமா, அவரே வந்து வெட்ட போகிறாராம்மா நாளைக்கு, இப்போவும் நம்ம போவேணா இல்லைம்மா, இங்கே தான் இருக்க போகிறோம் இல்லைம்மா அப்படின்னு குருவி கேட்குது. அப்போ தாய்க்குருவி சொல்லுது, இல்லை இன்றைக்கி நம்ம கிளம்பி தான் ஆகணும் அப்படின்னு. ஏம்மா இத்தனை நாள் நீ போவேணான்னு சொன்ன, இப்போ போகலான்னு சொல்கிற அப்படின்னு கேட்குது. அதுக்கு அந்த தாய்க்குருவி சொல்லுது, இத்தனை நாள் இந்த ஓனர் வந்து மற்றவங்களோட உதவியை எதிர்பார்த்துட்டு இருந்தார். அப்போ யார் ஒருத்தர் வந்து மற்றவங்கள நம்பி ஒரு வேலையை செய்கிறாங்களோ அவங்க வந்து ஜெயிக்க மாட்டாங்க. இவர் எப்போ நானே நாளைக்கு வந்து வெட்டிடுறேன்னு முடிவெடுத்துட்டாரோ அப்போ கண்டிப்பாக இவர் வந்து நாளைக்கு வெட்டிடுவார். ஸோ மனுஷங்களே அப்படி தான், மற்றவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கும்போது அவங்களால ஜெயிக்க முடியாது. அவங்க எப்போ தன்னை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்களோ அதை கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க. அதனால் நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு, நம்ம கிளம்பிடலாம். இந்த கதையில் வர மாதிரி எனக்கு ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது என்னென்னா, நான் பாரிஸுக்கு போயிட்டு நிறையா கிராஃப்ட் ஐட்டம்ஸ் வாங்கிட்டு வரணும்னு பிளான் பண்ணியிருந்தேன். அப்போ நான் என்னோடய நெய்பர்ஸு இல்லை ஃப்ரெண்ட்ஸுங்க மத்தியில் சொல்லும் போது, வாங்கப்பா போயிட்டு வரலாம் 2 பேரும் அப்படின்னு நான் கூப்பிடுவேன். அவங்க வந்து, ஐயோ நான் சாப்பாடு செய்யணுமே, நான் துணி துவைக்கணுமே, இதெல்லாம் முடிச்சுட்டு வரட்டுமான்னுவாங்க. சரி முடிச்சுட்டு வாங்கன்னு. அப்போது இன்றைக்கி நாளைக்குன்னு ஒரு வாரம் கழிஞ்சிரும் அவங்க டேட்டு கொடுக்கறதுக்குள்ளே. அந்த மாதிரி அவங்கள கூட்டிகிட்டு போகணுன்னாலும் பஸ் ஃபேரு, சாப்பாடு, ஜூஸு எல்லாமே நம்ம தான் வாங்கி தரணும். ஏன்னா நம்ம தேவைக்கு தானே அவங்க வராங்க. இப்படி எல்லாமே நம்ம செலவு பண்ணால் கூட கூப்பிட்ட நேரத்துக்கு அவங்க வரமாட்டாங்க. அப்போ தான் நான் நினச்சேன், அன்னிலேருந்து நான் யாரையுமே கூப்பிடுறதில்ல. தனியாக பிளான் பண்ணி லிஸ்ட்டு எழுதி எடுத்துக்கிட்டு நானே பொறுமையாக போயிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுவேன். மற்றவங்கள நம்பி ஒரு வேலையை ஆரம்பிக்கும் போது அதில் அதிக தோல்வி இருக்கும். நம்மளை நம்பி ஒரு வேலை செய்யும்போது அதிக தன்னம்பிக்கை பிறக்கும். நம்மளும் இண்டிபெண்ட்டாக நிறைய விஷயம் அச்சீவ் பண்ண முடியும். இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.